என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு எப்பொழுதும் இந்த அம்மா நான் துணை நின்று கொண்டிருக்கின்றேன். உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, இந்த துரோகிகளின் மனதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி இவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா வந்துள்ளேன். என் குழந்தையே, பொதுவாகவே துரோகங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றவுடன் என் குழந்தை, அதற்காக நீ பதட்டமடைய கூடாது. எது யார் செய்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ நின்று கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை துரோகங்களும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும். சிக்கி தவித்த உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது. அதுவும் இந்த துரோகிகளின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். அதற்கு முன்பாக இந்த துரோகிகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆனாலும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் என்று நீ நினைத்து முனைப்போடு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? அதுவே இன்னமும் உன்னை நல்லபடியாக வாழ செய்கின்றது. அது இன்னமும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தையே, உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில எண்ணங்களை நிச்சயமாக இப்பொழுது மாறித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் இது போன்ற எண்ணங்கள் உருவானது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெளிவாக தெரிகின்ற காலம் வந்துவிட்டது. எப்பொழுதுமே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளைகள் அல்ல. போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்ற உலகம் இது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது சற்று விசித்திரமாகவே இருக்கின்றது. எந்த நேரம் யார் அசந்து நிற்பார்கள், அவர்களை தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறுகளையும் அல்லது எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் செய்து உன் வாழ்க்கைக்கு வர இருக்கின்ற நன்மைகளை நீ வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடக் கூடாது. உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றோனோ அதை நிச்சயமாக உன் கைகளில் தருவேன். இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நினைக்காதே. ஒரு முறை துரோகம் செய்துவிட்டார்கள் என்றால் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையில் இவர்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக புரிந்து கொள். எதனால் அம்மா துரோகத்தையும் அருகில் நெருங்கவிடக் கூடாது என்று சொல்கின்றேன் தெரியுமா? உன் அருகில் இவர்கள் ஒரு முறை நெருங்கி வந்து விட்டால் அதோடு உன் வாழ்க்கையை இவர்களிடத்தில் அடகு வைத்து விட்டாய் என்பதனை நீ முடிவு செய்து கொள். ஒரு விஷயம் என்னாலுமே உன் மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். துரோகத்தை செய்தவர்கள் அதற்கு முன்னால் இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று நினைக்கின்றாய். அவர்களின் நேரமும் சூழ்நிலையும் இப்படி அவர்களை செய்ய வைத்துவிட்டது என்று யோசிக்கின்றாயா? அதுதான் தவறு. யாருடைய கால நேரங்களும் சூழ்நிலைகளும் இதுபோல செய்ய நினைப்பது கிடையாது. இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரே ஒரு நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் இது கிடையாது என்பதனை என் பிள்ளையாகிய உனக்கு நன்றாக தெரிய வேண்டும். எத்தனையோ நாட்களாக திட்டம் தீட்டி உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி கவனிக்க வேண்டும் என்று யோசித்து அவர்கள் செய்த விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய
மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எப்படி இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார். துரோகத்தை செய்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அல்லவா? யாருக்கு செய்கின்றோம் என்று ஒரு நொடி யோசித்து பார்க்க நேரம் போதவில்லை. என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று சிந்திக்க அவர்களுக்கு நேரமில்லை. தான் நினைத்ததை செய்துவிட வேண்டும், தான் நினைத்தது போல அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது. என் குழந்தையே, இதிலிருந்து இனிமேல் உனக்கு தப்பிப்பதற்கு வழி என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தெரியுமா? இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்காமல், அது மட்டுமல்ல, இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நீ மதிக்காமல் ஒதுங்கி செல்ல வேண்டும். எவ்வளவோ பிறகும் கூட இவர்கள்தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உனக்கு இன்னமும் வேறு எந்த வகையில் கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை இவர்கள் தப்பித்து விட்டார்கள். இனி ஒரு முறை இவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடக்கூடாது. ஏதேனும் கஷ்டங்களை கொடுத்து இவர்களை வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கின்றார்கள். தவிர ஒரு பொழுதும் உனக்கு நன்மையை செய்ய அவர்கள் எண்ணவில்லை. நன்மைகளை கூட செய்ய வேண்டாம், செய்த தவறுக்காவது மனம் வருந்த வேண்டும் அல்லவா? அதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. இவர்கள் இருந்தும் பயனில்லை என்றாலும் உனக்கு எந்த பலனும் இல்லை. எந்த விதத்திலும் இவர்கள் உனக்கு வார்த்தைகளை இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எங்கு தவிப்பது போல கிடையாது. ஏனென்றால் உனக்கு தான் இப்பொழுது இந்த மனிதர்களை பற்றி சரியாக தெரிய தொடங்கிவிட்டது அல்லவா? யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு நம்மோடு பழகுகின்றார்கள் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? ஒரு முறை உனக்கு கெடுதல் செய்ய நினைத்துவிட்ட பிறகு இவர்களின் மனநிலை ஒரு நாளும் மாறப்போவது கிடையாது. எவ்வளவுதான் மாறிவிட்டதாக சொன்னாலும் அதை என் குழந்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது. வாய்ப்புகள் வழங்கப்படலாம், ஆனால் அந்த வாய்ப்புகளில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்களின் மீது நீ கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் இப்படித்தான் என்கின்ற ஒரு புரிதலோடு தான் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கை வழக்கங்களை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ எதை கவனமாக செய்தாலும் முடிவில் உனக்கு வாழ்க்கை வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை முதலில் நம்பு. என்ன நடந்தாலும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவோம் என்பதனை நீ உறுதியாக ஏற்று எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் நினைப்பதை எல்லாம் ஒரு நாள் நடத்தி விடக்கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஆனவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. இன்று உனக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு
எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு
அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி 5வது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது. நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன். என் பிள்ளை, நீ என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும். அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட்டாய். ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா? அம்மா உன்னைத்தானே எல்லாமுமாக நீ நம்பியிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான்
முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான்